செதற அடிக்கிற. வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு தான் சாப்பிட போகிறோம். ஆனால் முட்டை குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி முட்டை வந்து குழம்பா வச்சுருந்தோம். இன்றைக்கி வந்து கிரேவி மாதிரி வச்சுருக்கோம். எனக்கு வந்து முட்டை குழம்பு சாப்பிடணும்னு தோணிச்சு. அதனால் முட்டையை வந்து முட்டை மசாலா கிரேவி இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது வந்து முட்டை குழம்பு. இது வந்து நம்ம வீடியோவில் பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டை குழம்புலேயே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி பார்த்து பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து அந்த குழம்பு வந்து பார்க்கும்போதே எனக்கு இது சாப்பிடணும்னு தோணிச்சு. அதனால் இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு தான். அதுக்கு வந்து சைடிஷ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லேட்டு, புடலங்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், கேரட் பொரியல், அப்புறம் வந்து ஸ்வீட் வந்து சப்போட்டா பழம். இது வந்து அக்கா ஊருக்கு போயிருந்தோம் கோயம்புத்தூருக்கு. அங்கே வந்து அக்கா வந்து வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இருந்தாலும் மரம் இருந்துச்சு. அதில் வந்து பறித்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் மரத்தை 2 உழுப்பி கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்து பறிச்சுட்டு வந்து அது பூரா காயாக தான் இருந்துச்சு. பழத்தை பூரா அப்பயே சாப்பிட்டுட்டோம். காயை வந்து இப்போ அரிசியில் வந்து வச்சு பழுக்க வச்சு இப்போ வந்து அது பழுத்துருச்சு. ஸோ அதனால் அது வந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க சாப்பிடலாம். கிரேவி பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, பாதி முட்டையை போட அவங்களுக்கு வரலையாம். குண்டக்கு மண்டக்கு அறுத்து போட்டு வச்சுருக்காங்க. அழகாக பாதி முட்டை போட்டு என்னை கூப்பிட்டு வந்துருக்கலாம். நான் தூங்கிட்டு இருந்தேன்னா என்னை கூப்பிடல அவங்க. சரி, ஓகே, வாங்க சாப்பிடலாம். அமிர்தமாக இருக்குது. அந்த முட்டையோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. நான் போய் சொல்கிறேன்னு வச்சுக்கப்போ. எப்படி இருக்கு நீ சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால சொன்னேன் நான். சூப்பராக இருக்குது. அது சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எதுனாலும் சாப்பிட பழகிக்கணும், அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் வேக வச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி இருக்குது. அப்படி பண்ணக்கூடாது. இது மசாலா அரைச்செல்லாம் பற்றியா? அந்த மல்லியும் டொமேட்டோ மட்டும் அரைச்சி போட்டேன். பூண்டு பல், மல்லி, டொமேட்டோ, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி போடணும். இது எல்லாம் அரைச்சி போட்டு வதக்கி வச்சு இல்லைன்னா கோடம்பி ஒரு மிஸ் ஆயிடுச்சு. முந்திரி ஒரு 10 பல் போட்டாங்க. குழம்பு நல்லா இருக்கா? அதெல்லாம் சூப்பராக இருக்குது குழம்பு. அவ்வளோதான். முந்திரி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்.
குழம்பு கிட்டே வேணும். இந்த சப்பாத்தி தோசை இல்லாத சூப்பரா இருக்குல்ல தோசை வந்து குழம்பு கழிச்சுது. ஆமாம், பத்தாது. 2 தோசை தானே சாப்பிட்லாம். டிரைவ் பண்ண போட்டுக்கோ இருக்கு. இருந்துச்சுன்னா வீட்டு தோசை தான் இருக்கு. காரம் போட்டால் தான் சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் காரம் போட்டாலும் காரம் காரம் கத்துறேன். அப்படிலாம் கிடையாது, காரமாக தான் தெரியுது எனக்கு. நானே வச்சுதான் குறை சொல்ல முடிஞ்சு சாப்பிடணும் தெரியல. அது காரசாரமாக நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் காரம் பண்ணிக்கலாமா இல்லை என்னோட வாய் புண்ணாக இருக்கா ஒன்றும் தெரியல. நானும் ட்ராவல் வேலை பண்ணிட்டு தான் இருந்தேம்மா. அந்த அளவுக்கு கூட காரம் இல்லைன்னு வச்சுக்கோ, ஒன்றுமே இருக்காது. இதான் டேஸ்ட்டு. இங்கே 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, திரும்ப பச்சை மிளகா வேறு அரைக்கிறதுக்கு 4 பச்சை மிளகா. நான் 2 தான் போட்டேன். இல்லை அது யூடியூப்பை பார்த்து தானே செஞ்சேன். இதுவா? கலந்து சாப்பிட மாட்டேன், ஐ லாஸ்ட்டு சாப்பிட்றேன். முதல்ல பழம் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். கடைசியில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த காரங்கீரம் தெரியாமல் சூப்பராக இருக்கும். அப்படியே அப்படி சாப்பிட்டியா? நீங்கள் நார்மலாக செய்யும்போது பருப்பு போடு. வீடியோவுக்கு எல்லாத்துலேயும் பருப்பு போட்டுற நங்குன்னு மென்ன வேண்டியதாக இருக்குது. உண்மை நீங்கள் ஏமாலாம் போடாது. அவ்வளோ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு. இவன் இதில் உளுந்தம் பருப்பு போடுறா, கடலப்பருப்பு போடுறா. வீடியோ லேட் ஆகுதுல்ல. உசு உசுன்னு சாப்பிட்டுட்டு மெல்ல முடியல. அது என்ன குழம்பு கட்டியாக வைப்பேன்னு தெரியும்ல, கிரேவி மாதிரி. கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கலாம்ல. சாப்பிடும் ஏன்னா இப்போ காரம் சாப்பிட முடியலன்னு தோணும் தெரியும். அந்த டைம் குறைச்சிப்பா.
காரம் உடம்பு நல்லது இல்லைம்மா. ஓரளவுக்கு இருந்தால் போதும். என்ன? கண்ணில் ஏற்கனவே தண்ணி வந்துட்டே இருக்குது தூங்கி வச்சதுனால. வேகுது. சாப்பிட ஆரம்பிங்கலாம் தெரியல. சாப்பிட்டு முடிச்சது தெரிஞ்சிச்சுக்கா. இப்போலாம் எவ்வளோ டேஸ்ட் இருக்குது பார்த்தியா? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கும்போது இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. இது மரத்துலேயே நல்லா எதுவுமே பவுடராக நம்ம படுக்கிறதுனால நல்லா ஆனால் இருக்குது. இதில் வந்து எந்த கெமிக்கலும் போடல. அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நல்லா இருக்கா அவங்களோட டேஸ்ட் என்னன்னு தெரியல. இந்த மாதிரி வீட்டுக்கு மரம் வச்சு வளர்த்து சாப்பிடணும். அவங்கெல்லாம் விற்கிறவங்க கல்லெல்லாம் குழம்பு வைக்கிறாங்க. அதனால தான் அது டேஸ்ட் போயிடுது. எனக்கே பிடிச்சிருச்சு. இனிப்பா அவ்வளோ இதாக இருக்கு. நல்லா இருக்குப்பா. கடையில் வாங்கினது அவ்வளோ நல்லா இருக்கு. ஓகே, சூப்பராக சாப்பிட்டாச்சு. எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு. என்னோடய வாய்க்கு தான் கொஞ்சம் வந்து என் வாய் தான் புண்ணாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. காரம் வந்து என்னால் தாங்க முடியல. ஆனால் முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முட்டை மசாலா கிரேவி, கூட்டு பொரியல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா நல்லாயிருக்கு. நிறைய பேர் சொல்லுவது உங்கள் ஒய்ஃப்கிட்ட நீங்கள் வந்து அது என்னது பாசிட்டிவாவா ஃப்ரீயாக ஏதோ ஒன்று நான் கமெண்டில் வந்து அந்த நல்லா இருக்குது. பாசிட்டிவாக அந்த கமெண்ட் நல்லாயிருக்கு. உங்கள் ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டே சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அது மாதிரிலாம் கமெண்ட் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.